உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். இத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் வார்த்தையானவர். அவருடைய வார்த்தை ஒரு பொழுதும் மாறாது. அவர் வார்த்தை எப்படியோ அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்து கொள்வார். இத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்து கொள்ள அவர் வல்லமையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஆமென். அவருடைய கட்டளைகளை எல்லாம் உண்மையானவைகள். அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள், ஆண்டவரே, நம்முடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகளாய் இருக்கிறபடினால் நாங்கள் உம்மை துதித்து ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செமையான பாதையில் என்னை நடத்தும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வசனம் அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. உமது வழியை எனக்கு போதித்தரலும் ஆண்டவர். என் எதிராளிகளின் நிமித்தம் செமையான பாதையிலே என்னை நடத்தும் என்று இந்த காலை வேளையிலே கேட்போமா? ஆண்டவரே, செமையான பாதையிலே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து
நடத்துகின்ற ஆலோசகரே. வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன் நான். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே. ஆமென். எனக்குள்ளே எனக்குள்ளே வாழ்பவரே. சொல்லுமா, நன்மைகள் செய்பவரே. நன்மைகள் செய்கிறதா தேவனே? எனக்குள்ளே வாழ்பவரே. கண்களை மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களை மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். நான் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை மாத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே. என் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிறவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவனே, நன்மைகள் செய்பவரே. எனக்குள்ளே வாழ்பவரே. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண்வை நடத்துகின்ற ஆலோசகரே. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே. வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன் நான். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை நாங்கள் உம்மையே என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே. எனக்குள்ளே வாழ்பவரே,
நம்பத்தக்கவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர் நீரே. எங்கள் வாய்களை நன்மையினால் நிரப்புகிற தேவனே, எங்களுக்குள்ளாக வாழ்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வழி இது என்று நமக்கு அவர் சொல்லுகிறார். ஆமென். இதுதான் வழி என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன் அவர், நமக்கு காண்பிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் உங்கள் காதுகளுக்கு கேட்கும் என்று சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தைகளும் உங்களுடைய காதுகளுக்கு கேட்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டு வருவோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்த பிறகு முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். எப்பொழுது பனியை போல் இருப்பேன்? இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் பொழுதா? முதல் வசனத்திற்கு வருவோம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. திரும்புங்கன்னு கெஞ்சி எல்லாம் கர்த்தர் கேட்கல. கடைசி விளிம்பிலே வந்து விட்டோம். திரும்பு என்றால் திரும்ப வேண்டும். நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். 2வது வசனம், வார்த்தைகளை எப்படி திரும்ப வேண்டும்? கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். திரும்பு, ரிட்டர்ன், ரீஸ்டோர். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலும் நம்ம தியானிக்கலாம். கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். எப்படி கர்த்தரிடத்திலே திரும்புவது? அவர் மிகவும் பெரியவர், மிகவும் மேலானவர். அவரை போல பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தெய்வத்தை எங்கும் பார்க்க இயலாது. அவரிடம் எப்படி நான் திரும்புவது? உலக பிரகாரமாக அந்தஸ்திலே மேலான ஒரு நபருக்கு நேராக நாம் நம்மை கொண்டு செல்வது அரிதான காரியமாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் மிகவும் பெரியவர் அல்லவா? அவர்கிட்ட நாம் எப்படி திரும்புவது? கர்த்தரே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நான் வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய செவிகள் கேட்கும் என்று தானே வேதம் கூறுகிறது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டுமா? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவரை நோக்கி இந்த ஒரு ஜெப காரியங்களை அங்கே அழகாக ஆவியானவர் நமக்கு ஆலோசனையாய் கொடுக்கிறார். தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தார். எப்படியா? தயவாய் எங்களை மீது உங்களுடைய ஃபேவர் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. தயவாய் எங்களை அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் கர்த்தர் காளைகளையே நம்ம உதட்டுல வச்சிருக்கிறார். அது எப்படிங்க? காளையை கொண்டு போய் ஜல்லிக்கட்டுல தான் காளையை வெளியே அனுப்புவாங்க. அது ஒரு துவம்சம் பண்ணிவிடும். காளை உதட்டில் இருக்குதா? எபிரேயர் 13:15 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் உதடுகளின் கனி என்று அங்கே எபிரேய ஆக்கியோ நமக்கு சொல்லுகிறார். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள், தட் இஸ் காளை. உதடுகளின் காளைகளை நாங்கள் யாருக்கு செலுத்துவோம்? கர்த்தருக்கு செலுத்துவோம். இந்த ஓசியா 14ஆம் அதிகாரம் மிகவும் கிருபை நிறைந்த அதிகாரம் என்று அநேக வேத பண்டிதர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். கிருபை உங்களுக்கு வேணுமா? கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். கிருபை உங்களுக்கு வேணுமா? கர்த்தரிடத்திலே எப்படி திரும்புவது? வார்த்தைகளை கொண்டு நீங்கள் திரும்ப வேண்டும். இந்த அதிகாரத்தை போல கிருபையின் ஐஸ்வர்யம் நிறைந்த அதிகாரத்தை வேதத்திலே மற்ற ஆகமங்களிலே எந்த ஒரு பகுதியிலும் பார்க்க முடியவில்லை என்பது பல வேத பண்டிதர்களின் கூற்றாக இருக்கிறது. எப்படி என்றால், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற மனிதர், இவர் பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கி. இவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் இருளின் கருமையை நீங்கள் பார்க்கிறீர்களா?
பாவத்தில் இருந்து வெளியே எழும்ப முடியாதபடி அந்தகாரத்தின் வல்லமைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? ஒன்று செய்யுங்கள், உங்களுக்கு மத்தியிலே மதியம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரகாசத்தின் ஒளி உங்களை சூழ்ந்திருக்கிறது, சற்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லை என்று தவிக்கிறோமோ, இந்த பாவம் என்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, இதை விட்டு வெளியே வர நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் இயலவில்லையே. மறைவான அந்தரங்கத்திலே சில பாவங்கள் நம்மை காலை சுற்றி கொண்டு இருக்கிறதோ, இங்கே இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், உன் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போன்ற பிரகாசம், அது அதிசயம் செய்யக்கூடிய பிரகாசம், அது உங்கள் வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை மேலானவைகளை செய்ய போகிற பிரகாசம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பிரகாசத்தை நான் என் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க விரும்புகிறேன். நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை ஜெபத்தோடு, கர்த்தருடைய சமூகத்திலே பயத்தோடு நாம் அமர்ந்தவர்களாக இந்த வார்த்தைகளை தியானிப்போம் என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளின் அந்தகார வல்லமைகளை எல்லாம் அகற்றி போட்டு உங்கள் கண்களை அதிசயங்களை காண செய்ய போகிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். 18ஆம் சங்கீதம் 23வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். அவர் முன்பாக வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மன உண்மையாயிருந்து, உண்மை இல்லைங்க, மனதிலிருந்து வருகிற உண்மை, வெளிப்படையாய் உண்மையாய் இருப்பது போன்ற பாசாங்குத்தனத்தை கர்த்தர் இந்த சங்கீதக்காரன் சொல்லவில்லை என்பதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தெய்வத்தின் சமூகத்திற்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? மன உண்மையாயிருந்து. இதுதாங்க வார்த்தைகளை கொண்டு திரும்புகிற அனுபவம். என் துர்க்குணத்திற்கு என்னை நான் தான் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்வோம் என்றால் கர்த்தர் சொல்வார், இப்படித்தான் எனக்கு நேராக வார்த்தைகளை கொண்டு நீ திரும்பு. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு. ஒருவன் இவைகளை விட்டு, ஒருவன் யாராகிலும் இருக்கட்டும், அவர் ஏழையோ பணக்காரரோ, கருப்போ சிவப்போ, உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, கற்றவரோ கல்லாதவரோ, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் எவைகளை விட்டு, அதை நாம் அந்த மன உண்மையற்ற நிலைமை, பொய்யான மாய்மாலமான நிலைமை, நான் என் துர்க்குணத்துக்கு இன்னும் அடிமைப்பட்டிருக்கிறேன், இவைகளை விட்டு நாம் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எப்படிப்பட்ட பாத்திரங்களாய் இருக்கிறான்? வார்த்தைகளை கொண்டு கர்த்தருக்கு நேராக நாம் நம்மை திருப்பும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டதும். அப்ப முதல் காரியமே தேவன் எதிர்பார்க்கிற ஹோலினஸ் அன்டு த லார்ட், நம்முடைய நெற்றியிலே அது முத்திரையாய் பதித்திருக்கப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நல்ல செயலுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் வைத்திருக்கிறார். நாம் அதை புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். கர்த்தர் மீது அங்கலாய்க்கிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு தான் இந்த பாடுகளை அனுமதிக்கிறாரோ என்று தவறாய் கர்த்தரை குறித்து நாம் ரெகக்னைஸ் பண்ணி கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய தயவான அங்கீகரிப்பு நமக்கு வேண்டும் என்றால் நாம் வார்த்தைகளை கொண்டு அவரிடத்திலே அவருக்கு நேராக மன உண்மையாயிருந்து துர்க்குணத்துக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ளுவது எத்தனை அவசியம் என்று இந்த வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் ஒரு மனிதனை கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தின் துவக்கத்திலேயே நமக்கு அறிமுகம் செய்கிறார். அவன் தன் காலத்திலே இருந்தவர்களுக்கு உள்ளே, அந்த மனிதன் வாழ்ந்த காலத்திலே மழையெல்லாம் கிடையாது,
பூமி அமோக விளைச்சலை கொடுத்தது. மழைக்கு அங்கே தேவையில்லாத ஒரு காலம். அந்த காலத்திலே இவர் சொல்லுகிறார், மழை பெய்ய போகுது. எல்லாம் சிரிக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க. மழையா? அது எப்படி இருக்கும்? மழைன்னா ஊருக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சாக்கும். பரிகசிக்கிறார்கள். பரிகசிக்கிற ஜனங்களுக்கு உள்ளே இவன் எப்படிப்பட்டவனாய் வாழ்கிறான்? மன உண்மையாய் வாழ்கிறான். எல்லா துர்க்குணத்துக்கும் தன்னை விலக்கி காத்து கொண்டவனாய் வாழ்கிறான். கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார், தேவனோடே he walked and talked with God என்று போடப்பட்டு இருக்கிறது. தேவனோடே நடக்கிறான். இருவர் ஒரு தெருவிலே, ரோட்டிலே, சாலையிலே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பேசாமலே போக மாட்டோம். என்னத்தையாவது பேசிட்டு தான் போவோம். பேசலைன்னா அவங்க செட் ஆக மாட்டாங்க. அவர்களை நாம் விலகி விடுவோம். இவங்களோட போனால் உம்முன்னு வர்றாங்க. பேசணும்ல. பேசுகிற ஒரு தன்மை மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த பேச்சினுடைய திறமையை நாம் அனுபவிக்க வேண்டுமே. தேவனோட நடக்கிறவன் தேவன் பேசுவதையும் கேட்கிறான், தானும் தேவனோடு பேசுகிறான். He walked and talked with God. தேவனோடே அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்பொழுது நாம் மன உண்மையாய் இருக்க முடியும்? தேவனோடு பேசும் பொழுது, தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது. கண்டிப்பாக இந்த வேதம் நமக்கு சவால் இடுகிறது. நீ நீதிமானாய் வாழ முடியும். உன் காலத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் நடுவிலே பொல்லாதவர்களை பார்க்கிறோம். அக்கிரமம் நிறைந்த ஜனங்கள் நடுவிலே நாம் வாழ்கிறோம். அசுத்த உதடுகள் நிறைந்த ஜனங்களுக்குள்ளே தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நோவாவினால் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக, உத்தமனாக, மன உண்மையை காத்து கொள்ள முடியும் என்றால் அவன் என்னோடே நடந்தான், என்னோடே பேசினான். அதே போன்று யார் ஒருவன் யாராகிலும் இருக்கட்டும், அவர்கள் என்னோட நடப்பார்களானால், என் கூட பேசுகிறதை கேட்பார்களானால், நான் பேசுகிறதை அவர்கள் கேட்க வேண்டும், அவர்கள் பேசுகிறதை நான் கேட்க வேண்டும். இதுதான் எனக்கும் அவருக்கும் மனவாட்டிக்கும் இடையில் இருக்கிற சஞ்சரிப்பு. இந்த சஞ்சரிப்பிலே நாம் எத்தனை பேர் ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்கிறோம், அல்லது எனக்கு இது கடினம் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் வார்த்தைகளை கொண்டு திரும்புன்னு சொன்னா நீ யாருக்கு நேராக திரும்புகிறாய் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறதை கேட்போம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓசியா 5:13. எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியண்டைக்கு போய், எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது அவன் எங்கே திரும்புகிறான்? அசீரியன் அண்டைக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவம் 2024 நடந்தது தானே. நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியை பார்க்கும் பொழுது, அல்லது காயங்கள், மனிதரால் ஏற்படுகிற காயங்கள் ஆகட்டும், சூழ்நிலைகளினால் ஏற்படுகிற காயங்கள் ஆகட்டும், நாம் யாருக்கு நேராக திரும்புகிறோம்? அசிரியனுக்கு நேராக திரும்புகிறோம். ஆண்டவருக்கு நேராக திரும்பினா என்னத்தை நடக்கும்? பிழைக்கிற வழியை பாப்பியா? அசிரியனுக்கு நேராய் இவர்கள் திரும்புகிறார்கள். ஆனாலும் குணமாக்குறதற்கு, உங்க காயத்தை ஆற்றுகிறதற்கு அசிரியனுக்கு பலன் இல்லை, எனக்கு மாத்திரம்தான் பலன் உண்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ அசிரியனுக்கு நேராக திரும்பாத, எனக்கு நேராக திரும்பு. ஏன் திரும்பணும் கர்த்தருக்கு நேராக? என் வாழ்க்கையில் எத்தனை காயங்கள், ரணங்கள், காரணமில்லாத காயங்கள், முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைக்கிற ஜனங்கள் நடுவிலே நாம் இப்படியாக தானே சிந்திக்கிறோம். என் காயத்தை ஆற்றுவதற்கு நான் ஆண்டவர்கிட்ட போனால் எங்கே காயம் ஆறுது? பதிலாக அசிரியனுக்கு நேராக நான் திரும்புவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் உங்களை குணமாக்கவும். எப்ராயிமின் ஆரம்பிச்சுட்டு பாயிண்ட்டை எங்கே திருப்புறாரு? நமக்கு நேராக திருப்புகிறார். அந்த வசனத்தை நீங்கள் கருத்தாக படிச்சிங்கன்னா புரியும். எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பினான். ஆள் அனுப்புகிறான். எனக்கு சுகம் இல்லை, நான் காயப்பட்டு இருக்கிறேன், நான் வியாதிப்பட்டு இருக்கிறேன், ஆனாலும் உங்களை, எப்ராயிம் தானே சொல்லணும். கர்த்தர் நேருக்கு நேராக பேச ஆரம்பித்து விட்டார்.
நீ யோசிப்ப, எப்ராஹிம்னா யாரோ ஒருத்தன். அதனால தான் நம்மளுடைய சுபாவத்தை கர்த்தர் அறிந்து நமக்கு நேராக விரல் நீட்டி சொல்லுகிறார், உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அசீரியனுக்கு கூடாமல் போய்விடும். எனக்கு தான் கூடும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் மீ அலோன். எனக்கு மாத்திரம்தான் குணமாக்கவோ உன் காயத்தை ஆற்றவோ. ஒருவேளை நீ தள்ளுண்டவள் என்று பெயரோடு அமர்ந்திருக்கலாம், மனிதர்கள் உன்னை தள்ளி போடலாம், உன்னை விலக்கி வைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் காயத்தை ஆற்றணும்னா நீ அசீரியனுக்கு நேராக திரும்புகிறாயே, இது என்ன நியாயம்? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் ஓசியா 7:11 வாசிப்போம். ஓசியா 7:11. எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். பாருங்க, பேதையான புறாவை போல இருக்கிறான். அவனுக்கு என்ன கிடையாது? புத்தி இல்லை. ஏன் பேதை என்கிறார்? ஏன் அவன் புறாவை போல, அதுவும் பேதைத்தனமாய் வாழ்கிறான்? காரணத்தை கர்த்தர் அடுத்து சொல்றாரு, எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனிடத்திற்கும் போகிறார்கள். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், கர்த்தரை அருமையாய் நேசித்த ஒரு சகோதரி. தன் வாலிப பிராயத்திலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், பரவசப்பட்டிருக்கிறேன். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவங்க கையில் அந்த கர்ச்சிஃப்லாம் கிடையாது, அந்த சாரி முந்தானையிலேயே முகம்பூரா தண்ணியாக இருக்கும். அது மூக்கு ஒழுகுதா கண்ணு ஒழுகுதான்னு தெரியாது, குனிஞ்சும் பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி அந்த புடவையை வைத்து மறைத்திருப்பார்கள், அழுதுகிட்டே ஜெபிப்பார்கள். ஆனால் காலங்கள் மாறினது. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று யாரெல்லாம் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்களோ, காலம் மாறினதையும் அந்த ஜனங்கள் பார்த்தார்கள். அவர்களுக்கு திருமணம் கொஞ்சம் வயது கூடின பிறகு above 40 அவர்களுக்கு திருமணம் ஆனது. திருமணத்திற்கு பிறகு கர்த்தருக்கு நேராக தன்னை ஃபோக்கஸ் பண்ணின இந்த சகோதரி அசீரியனுக்கு நேராக திரும்பினார்கள். எகிப்தியனை கூப்பிட்டார்கள். அக்கா நீதானா? கண்டுக்காத. என்னத்தை கண்டுக்காத? நல்லா ஜெபிப்பியே, இப்பெல்லாம் ஜெபிக்க மாட்டேங்கிற, பைபிளை கையில் எடுக்கிறியா? ஐயோ போர் அடிக்கிற, தயவுசெய்து நிப்பாட்டேன். அவர்களுக்கு அந்த வேத வாசிப்பு ஜெபம், எந்த முகத்திலிருந்து கண்ணீரை கண்டோமோ இப்பொழுது அந்த முகம் யாருக்கு நேராக திரும்புகிறது? கர்த்தருக்கு நேராக அல்ல, அசீரியனுக்கு நேராக, எகிப்துக்கு நேராக. எனக்கு நிறையா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், கை நிறையா அநேக ஆயிரங்களை வாங்குகிறேன், நான் ஏன் இப்படி ஒரு பேதைத்தனமான தோற்றத்துடன் இருக்க வேண்டும்? யார் சொன்னா? நல்லா அழகாக இருக்கிற தெய்வத்தின் பிரசன்னம் உங்ககிட்ட இருக்கு, அதை யார் உலகத்தில் எங்கே பார்க்குறாங்க? என்னப்பா இப்படி ஒரு மாதிரி வந்திருக்கிறையே, அப்படிதான் என்னை கேட்குறாங்க. அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் உலக வேஷத்திற்கு நேராக தன்னை திருப்பினது. காஞ்சிபுரமே அவங்க வீட்டு பீரோவுக்கு வந்து விட்டது. ஒரே சந்தோஷம், நான் இனிமேல் நன்கு உடுத்தி கொள்ளப் போகிறேன், நன்கு அலங்கரித்து கொள்ளப் போகிறேன். நல்லது தான், காஞ்சிபுரம் உன் வீட்டுக்கு வர்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் உன்னுடைய ஃபோக்கஸ் எங்கே? அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளும் சகோதரர்களும் கூட அவ்வப்பொழுது தொட்டார்கள். நல்லா இல்லையே, நீ அதை கட்டியிருக்கும்போது அழகாக இருந்த, இப்போ இதை கட்டும்போது உன் முகத்தில் அந்த களையை நாங்கள் பார்க்க முடியவில்லை. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், சரியாகிவிடும். இவர்களே பதிலளித்தார்கள். இன்னும் சற்று காலம் கூடினது. நடந்த உண்மை, கதையை நான் சொல்லவில்லை. சற்று காலம் கூடின பொழுது அவர்களுக்கு பிரசவம் ஆகும் பொழுதே மருத்துவ ஆலோசனை, குழந்தைக்கு 1.5 வயது இருக்கும் பொழுது யூ மஸ்ட் கம் அண்ட் டூ த மெடிக்கல் செக்கப் அகெயின், இது கட்டாயம் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த சகோதரியே மெடிக்கல் ஃபீல்டிலே தான் பணிபுரிந்த ஒரு சகோதரி. ஆனால் கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டிய இந்த சகோதரி அசீரியனுக்கும் எகிப்தியனுக்கு நேராக திரும்பினதினால் இந்த மெடிக்கல் அட்வைஸை அவர்கள் மறந்து விட்டார்கள். 1.5 ஆண்டுகள் கழிந்த பிறகு அவர்கள் சரீரத்திலே ஒரு வீக்கம் காணப்பட்டது. அந்த வீக்கத்தை குடும்பத்தினரிடம் சொல்லி வருத்தப்பட்டார்கள். இந்த வீக்கம் எப்படி என்று எனக்கு தெரியும், இது வரக்கூடாது, வலி இல்லை, ஆனால் பெரிய வீக்கம். அதே மருத்துவர்களிடம் அவர்கள் ஆலோசனைக்கு சென்ற பொழுது சின்ன பையன் மருத்துவர்
நேரடியாக அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், 6 மாதத்துக்கு மேலே நீ உயிரோடு இருந்தேனா என்னுடைய ஸ்டெதஸ்கோப்பை கலட்டி வைத்துவிட்டு நான் மருத்துவ பணியை விட்டு ஓய்வு பெறுகிறேன். 6 மாதம்தான் நீ உயிரோடு இருப்ப. 6 மாதம் கிடையாது, அதற்குள்ளே யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் யுவர் எண்ட், அல்டிமேட் எண்ட். அப்படி அந்த மருத்துவர் சொல்லிவிட்டார். மிகவும் வேதனையோடு துக்கத்தோடு மரண பயத்தோடு வீட்டிற்கு வருகிறார்கள். நீ ஜோமன்னு, நீ ஜோமன்னு. ஏன் எல்லாரையும் ஜெபிக்க சொல்கிற? நீயே கர்த்தருக்கு நேராக திரும்பு, நீயே திரும்பு. நீ தானே அவர் விட்டு போக ஆசைதான், பயமாக இருக்குது. இதுக்கு முன்னால் நீ வாலிப பிராயத்திலே கர்த்தரை எப்படி தேடினாய்? திரும்பு, கர்த்தருக்கு நேராக திரும்பு. ஆனால் அவர்கள் எங்கே சென்றார்கள் தெரியுமா? ஒரு விக்கிரக வழிபாடு இருக்கிற இடத்திற்கு சென்றார். ஏன்னா அங்கே போனால் இவங்களுக்கு அந்த வியாதி குணமடைந்து விடும் என்று தவறான போதனை அசீரியனிடத்திலிருந்து வந்தது, எகிப்தியனிடத்திலிருந்து வந்தது. இவர்கள் கர்த்தருக்கு நேராக திரும்புவது கடினம் என்று சொல்லி, நான் சுகமடைய வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே பிள்ளை, அதுவும் ஆண் பிள்ளை, அந்த பிள்ளை 4வது வகுப்பு தான் படித்து கொண்டிருக்கிறான், அவனுடைய நான் திருமணத்தையாவது நான் பார்க்கும் வரைக்கும் உயிரோடு இருக்க ஆசைப்படுகிறேன். அவர்கள் மரணத்தை விரும்பவில்லை, உயிரோடு வாழ்வதை மிகவும் நேசித்தார்கள். நான் கதை சொல்லவில்லை, உங்களை அப்படியே பரவசப்படுத்தும்படியாக சொல்லவில்லை, நிஜம். அவர்கள் அந்த மரணத்தை அனுதினமும் அப்படியே அவர்கள் நோக்கி போய்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு ஆர்கனாக படுத்து விட்டது. அப்பொழுது கூட அவர்கள் கர்த்தர் பக்கம் தன்னை திருப்புவதற்கு இடம், இயேசுவே சொல்லுனா ஹார்ட், இட் இஸ் ஸோ ஹார்ட் அப்படின்வாங்க. இயேசு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதான்னு கூட கேட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போது பயத்தோடு பார்ப்பாங்க, ஒரு பயம் இருக்கும். சின்ன பிள்ளை அதட்டுற அப்படின்னு அழுவாங்க. நான் அதட்டலை, உன்னுடைய நித்திய ஜீவன், நான் அந்த ஆதங்கம் எனக்கு இருக்குது. நீ இவ்வளவு நாளும் பட்ட பிரயாசம் விருதாவாய் போய்விடக்கூடாது. நீ கர்த்தருக்கு நேராக திரும்பினா வாழ்க்கையில் என்னைக்குனாலும் ஒரு எண்டு நம்ம பார்க்க தானே போகிறோம். நீ ஜீவனுக்குள்ளே போகணும். அதனால தான் நான் பதறுகிறேன். உன் பதட்டம் எனக்கு புரியுது, ஆனால் என்னால் அவரை கூப்பிடுறதுக்கான தைரியம் இல்லை. அப்படித்தான் அவர்கள் கர்த்தரை மறுதலித்தார்கள் என்றே சொல்லலாம். நாள் ஆக ஆக அவர்களுடைய சரீரம் இத்து போய்கொண்டு இருக்கிறது. ஒரு கடைசி வினாடியிலே வந்துவிட்டார்கள். அப்போது பெயரை சொல்லி என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எனக்கு கண்ணு தெரியலை, பார்வை தெரியலை. நான் சொன்னேன், இப்போமாவது அவரை கூப்பிட்ரு, இப்போவும் ஒன்றும் மோசம் போகலை, இப்போவாவது அவரை கூப்பிடு. அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. இயேசுவே அப்படி சொன்ன பொழுது அவர்கள் அமைதியாக கண்களை மூடினார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தரை அறிந்திருந்த ஒரு சகோதரிக்கே அந்த நிலைமை. அவர்களை மாதிரி ஜெபித்து நான் பார்த்ததில்லைங்க. அழுது தான் ஜெபிப்பாங்க. தன் தாய்க்காக, தன் தகப்பனுக்காக, தன் உடன் பிறந்தோருக்காக, தான் செல்லுகிற சபைக்காக பெயரை சொல்லி சொல்லி அழுது ஜெபிப்பாங்க. அவர்களே கர்த்தரை விட்டு அசீரியனுக்கு நேராக திரும்புவார்கள் என்றால், அப்படிப்பட்ட சகோதரியே எகிப்தியனுக்கு நேராக தன்னை திருப்புவார்கள் என்றால், நீங்களும் நானும் எம்மாத்திரம்? நாம் அசீரியனுக்கு நேராக நம்மை திருப்புகிறோம் என்றுதான் கர்த்தர் நம்மை குறித்து வேதனையோடு சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த சகோதரியின் நிலைமை நமக்கு வர வேண்டாமே? பேதையான புறா. காரணம், அசீரியன் இடத்துக்கு திரும்புகிறாங்க, எகிப்தியன் இடத்துக்கு போகிறாங்க. இன்னும் வாசிக்கலாம் பாருங்க, வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். தனித்து திரிகிற காட்டு கழுதை பாருங்க, கர்த்தருடைய அந்த கண்டன குரலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றார் பாருங்க, தனித்து திரிகிற யாரா? காட்டு கழுதையை போல். எங்க போறாங்க? என்கிட்ட வாப்பா நான் கூப்பிடுறேன். இவங்க யார்கிட்ட போறாங்க? அசீரியன் அண்டைக்கு போகிறார்கள். போனார்கள், முடிஞ்சு போச்சு, போனார்கள். எபிராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். ஒருவேளை தேவன் யாருக்கு இதை சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நேராக வார்த்தைகளை கொண்டு திரும்பும் பொழுதுதான் நாம் சீராக்கப்படுவோம்.
நாம் மீட்கப்படுவோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை, பாக்கியங்களை நாம் அனுபவிக்க முடியும். வாசிக்கலாம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 17:16. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். எகிப்தியனுக்கிட்ட நீங்க திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய தடவை கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் அசிரியன் பக்கம் திரும்பாதீங்க, எகிப்துக்கு திரும்பாதீங்க. எகிப்துனா என்ன? உலகம். அசிரியன் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள். நாம் ஆலயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக காட்சி அளிக்கிறோம். சற்று வெளியே சென்று விட்டால் எகிப்தியனும் அசிரியனும் தான் நம்மை மூடுகிறதை கர்த்தர் இங்கே உபாகமத்திலே கர்த்தர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அநேக குதிரைகளை சம்பாதியாமலும். ஒரு குதிரை இருந்தால் பத்தாதா? வாகனங்களை குறித்த ஒரு தர்ஸ்ட், தாகம். அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை என்ன செய்கிறோம்? திருப்பி விடுகிறோம். நானும் குதிரைகளை சம்பாதிப்பேன், என் குடும்பத்தாரும் என் கூட சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? குதிரைகளை சம்பாதிக்க வேண்டும். என் குடும்பம் மட்டும் இல்லை, எனக்கு கீழே பணிபுரிகிறவர்களும் குதிரைகளை அநேகமாய் சம்பாதித்து எனக்கு நேராய் திரும்ப வேண்டும். அப்படி நீ நினைக்காத. அப்படி நினைத்து நீ எகிப்துக்கு என்ன செய்யாத? போக பண்ணாத. நீயும் போகாத, ஜனங்களையும் போக பண்ணாதே. கர்த்தருடைய ஆலோசனை நம்முடைய எத்தனை பேருடைய செவிகளில் விழுகிறதோ அறியேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 16 முதல். அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம். நம்ம என்ன சொல்றோம்னா, கர்த்தர் சொல்றாரு, அநேக குதிரைகளை சம்பாதிக்கிறதுக்கு நீ எகிப்துக்கு போகாத. லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் உலகம் அனைத்திற்குமே சவாலான பட்டணம், மல்டி மில்லியனர்ஸ் வாழ்ந்த பட்டணம். அந்த பட்டணத்திற்கு நேர்ந்த கதி என்ன? கர்த்தருக்கு நேராக அவர்கள் தங்களை திருப்பவில்லை. கடவுள் இல்லா நகரம் என்று பெருமைப்பட்டு கொண்டார்கள். கடவுள் இல்லைன்னா என்ன? எங்களுக்கு குதிரைகள் இல்லையா? விளைவையும் நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அநேக குதிரைகளை சம்பாதிக்கும்படி நீ எகிப்துக்கு திரும்பாத. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அப்படி அல்ல. கர்த்தருக்கே ஆலோசனை கொடுக்கிற ஐஸ்வர்யவான்கள் தான் நாம். அப்படி அல்ல. குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே துரத்துகிறார்கள். வேகமாய் துரத்துவார்கள். பின்னால யார் வர்றா? எகிப்தியனோ அசீரியனோ உன்னை துரத்திக்கிட்டு வர்றாங்க. என்னுடைய சமூகத்தின் நிழலிலே நீ அடைந்திருப்பாய் என்றால், அடைக்கலமாய் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றால் என்னுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்குமே. நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லையே, பயம் பட வேண்டிய, திகில் அடைய வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் உங்களை துரத்துகிறவர்கள் உங்களை எப்படி துரத்துகிறார்கள்? உங்களை விட வேகமாக முந்திக்கிட்டு வந்து உங்களை ஓவர்டேக் பண்ணி அப்படி குறுக்க வந்து நின்று உங்களை மடக்குகிறார்கள். அதுதான் அந்த சகோதரி வாழ்க்கையிலே நடந்தது. அப்படி கிடையாது. உலகத்தை அனுபவிக்கணும் தானே, அப்படி கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், என் கையின் சம்பாத்தியத்தை கொண்டு நான் அனுபவிப்பதிலே என்ன தவறு? அப்படி என்றால் வாலிப பருவத்திலே நீ அனுபவித்திருக்கலாமே, ஏன் அப்பொழுது நீ வெறுத்து ஓடினாய்? அப்போ எனக்கு தெரியலை. அதுக்கும் பதில் உடனுக்குடனே வருகிறது. ஆனால் துரத்துகிற வியாதி வேகமாய் துரத்தினதையும் பார்க்க முடிந்தது. மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும். ஒரே ஒரு ஆளு தான் மிரட்டுறான், ஆனா ஓடுறது எத்தனை? 1000. கர்த்தர் நமக்கு தான் அந்த உரிமையை, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் சேர்ந்துட்டீங்கன்னா 10,000 பேரை துரத்துவான். ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறிவிட்டது. ஒருவன் பயமுறுத்த எத்தனை பேர் ஓடுறோம்? 1000. 1:1000. 5 பேர் பயமுறுத்த எல்லாம் ஓடி போயிருவீங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியம். ஆனாலும் இந்த 2025 இந்த ஜனவரி மாதத்தினுடைய
இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி ஒருவன் பயமுறுத்த 1000 பேர் ஓடலாம், 5 பேர் பயமுறுத்த எல்லாருமே ஓடலாம். ஆனாலும் இன்னைக்கு எல்லா காரியங்களும் நம்மை பயமுறுத்தி கொண்டு தானே இருக்கிறது. நிலநடுக்கம்ன்றாங்க, மலை சரிவுன்றாங்க, மண் சரிவுன்றாங்க, பஞ்சம்ன்றாங்க, பட்டினின்றாங்க, யுத்தத்தின் செய்திகள்ன்றாங்க. ஒரு பக்கம் அக்கினி, இந்த உலகம் அக்கினிக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தத்திலே போடுகிற அந்த குண்டுகள் எல்லாம் அக்கினியைத்தானே உண்டாக்கி அங்கே ஒரு பலமான சேதத்தை தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஓடி போவீங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏன் காத்திருக்கிறார்? உங்கள் மேல் வைத்திருக்கிற மனதுருக்கம், உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் மிகுதி உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அவருக்கு நம்ம காத்திருக்கணும். ஆனால் நம்ம சொல்கிறோம் அதுதாங்க முடியலை, அவருக்கு காத்திருப்பது என்னாலலாம் முடியாது. எகிப்தியனை தேடி போனால் நேரத்துக்கு எம்புடு குதிரைகளை சம்பாதித்திருக்கலாம், நேரத்தை வீணாக்குகிறோம். அப்படித்தானே நாம் யோசிக்கிறோம். எவ்வளவு நேரத்தை கர்த்தர் பாதத்தில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அசீரியனுக்கு நேராக திரும்பினால் அநேக குதிரைகளை நேரம் சம்பாதித்திருக்கலாமே. ஒய் டு ஐ வேஸ்ட் டைம்? இப்படியே காத்திருக்கணும்னு சொல்லிய நேரத்தை அல்லவா இந்த சபை வீணாக்குகிறது. அப்படி நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நெகேமியா புஸ்தகத்திலே நம்ம வாசிக்க முடிகிறது. 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? இன்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, அதுல கடைசி வார்த்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம், கர்த்தருக்குள் இருப்பதே உங்களுடைய பலன். நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் காத்திருக்கும்படி, அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது தான் உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். உங்களுக்கு எனக்கும் ஃபார் பண்ணி பட்சமாக பிசாசுக்கு விரோதமாக கர்த்தர் சொல்லுகிறார், கொடி ஏற்றுகிறவர். ஆனால் நம்ம யார் பக்கம் திரும்புகிறோம்? கொடியேற்றுகிற ஆண்டவர் பக்கம் திரும்புகிறோமா? ஏசாயா 31:1வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், என்னை நோக்கி பாரு அப்போ பிழைப்பாயின்றாரு கர்த்தர். நம்ம சொல்றோம், அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல, உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அதனால் எங்களுக்கு சகாயம் வேணும்னா நாங்கள் உங்களை நோக்கி பார்க்க மாட்டோம், உங்களை தேட மாட்டோம். பதிலாக எங்கே போகிறோம்? எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே குதிரைகளை சம்பாதித்து வைத்திருக்கிறோம். அந்த குதிரைகள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம். அப்படிதான் அந்த மல்டி மில்லியனர்ஸ் ஏகப்பட்ட குதிரைகளை சம்பாதித்திருப்பாங்க, எல்லாம் காலி, ஈக்குவலாக சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ அந்த குதிரைகளை எங்கே போய் தேடுவாங்க? அதில் ஒரு வயதானவர் தன்னுடைய வீட்டை பார்த்து அப்படி அழுகிறார். நான் எப்படி கஷ்டப்பட்டு இதை கட்டுனேன், இந்த வீட்டை கட்டுறதுக்கு நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், என்னுடைய வாலிபத்தின் உழைப்பை எல்லாம் இந்த வீட்டுக்கு கொடுத்தேன், இன்னைக்கு இந்த வீடு இருக்கிற இடமே தெரியல, பூமி தான் தெரியுது. அவர் அழுகிறார். அநேக குதிரைகளை சம்பாதித்தவர்களுடைய நிலைமை இந்த கடைசி காலத்தில் இப்படியாக இருக்கிறது. காரணம், தேட வேண்டிய கர்த்தரை தேடவில்லை, நோக்கி பார்க்க வேண்டிய சகாயரை அவர்கள் நோக்கி பார்க்க அவர்கள் அல்ல, நாமும் தான் தவறி விடுகிறோம். எங்கே நம்முடைய மனம் போகிறது? எகிப்துக்கு போய். ஓய்வு நாளிலும் கூட வேலை செய்கிற பிள்ளைகள் உண்டு தானே. ஓய்வு நாளிலே நீ என் சமூகத்திலே அமர்ந்திரு என்றார் கர்த்தர். நம்ம சொல்கிறோம், வேலையை பார்ப்பியா, பிழைக்கிற வழியை பார்ப்பியா, போனால் 4 காசு கிடைக்குமே,
எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் நாடி. ரதம் நிறையா இருக்கணும்யா. பார்வோன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏகப்பட்ட குதிரைகளை சம்பாதிக்கலாம், எகிப்து குதிரைகள் தான் பெஸ்ட்டு. நம்ம ஊரில் வந்து அவன் குதிரையை வாங்கிட்டு போகிறான்னா நல்ல காசுக்கு லாபத்துக்கு அதை விற்கலாமே. ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலிகளில் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு என்னவா? நான் சொல்லலைங்க, நீங்கள் தான் சத்தமாக வாசித்தீங்க. அவர்களுக்கு டேஷ். கர்த்தர் நமக்கு ஐயோ என்று சொல்ல அவர் விருப்பப்படவே இல்லை. என்னை நோக்கி பாருன்னு தான் சொல்கிறார், என்னை தேடுன்னு தான் சொல்கிறார். நாம் தான் அவன் சொல்கிறோம், எகிப்துக்கு போனால் குதிரைகளை சம்பாதிக்கலாம், அசிரியனிடத்திலே போனால் ரதங்களை சம்பாதிக்கலாம். ஏன் குதிரை மேலே எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, எவ்வளோ குதிரை வச்சுருக்கேன், எவ்வளோ ரதங்கள் வச்சுருக்கேன், அது எனக்கு கை கொடுக்கும். பாப்பா நான் பார்த்துக்கிடுவேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அப்படித்தானே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுக்கு என்னவா? 6வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் முற்றிலும் விட்டு எங்க திரும்புங்க இஸ்ரவேல் புத்திரரே. யார் இந்த இஸ்ரவேல்? நம்ம அதை கடந்த வாரத்திலே தியானித்தோம். மீண்டுமாக அதை நாம் எடுப்போம் என்றால் நேரம் சற்று கூடுதலாகிவிடும். அவன் பெத்தேலுக்கு போக வேண்டியவன், பெத்தேலிலே தங்கி இருக்க வேண்டியவன், தேவனுடைய முகத்தை, தேவனுடைய சமூகத்தை அவன் களி கூற வேண்டியவன். அவன்தான் இஸ்ரவேல். அவனை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், உன் பேரு யாக்கோபு கிடையாதுப்பா, இனி இஸ்ரவேல் என்னப்படும். நம்மிலே எத்தனை பேர் பெத்தேலின் அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மிலே எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தை பெனியேல் அனுபவம் உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில். 2024 அவரை விட்டு விலகிட்டோம். இப்போ கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நீ என்ன செய்ய? அவர்கிட்ட திரும்பு, நீ அவரிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் நமக்கு அவருக்கு நேராக திரும்பும் பொழுது அநேக நன்மைகளை நமக்கு முன் வைத்திருக்கிறார். ஏதோ வந்தையா போ, நான் வர சொன்னேன் வந்துட்ட அப்படியே இரு, அப்படி சொல்லுகிறவர் அல்ல. உங்களை அணைத்து கொள்ளுகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவர். ஆனால் நம்முடைய நம்பிக்கை எதிலே போய்கொண்டிருக்கிறது? ரதங்களின் மேலே. என்கிட்ட நிறைய குதிரைகள் இருக்குது. நான் எகிப்துக்கு போய் வந்து இருக்கணும், சும்மா என்ன சர்ச்சு ஜபம், இந்த பதத்தை தேவ பிள்ளைகள் நடுவிலே கேட்க முடிகிறது. ஓயாம சர்ச்சில் போய் என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்லுவார், குதிரையும் ரதமும் இருக்கிறதுனால தானே நீ என் பக்கம் திரும்ப மாட்டேங்கிற. அதில் கை வச்சிட்டா நீ எங்கே திரும்புவ? நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திலே திரும்புங்கள். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5-7 வரை வாசிக்கலாம். அவர்கிட்ட திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட அனந்தமான பாக்கியங்களை வைத்திருக்கிறார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை உள்ள நுழையும் போதே வெளியே ஏறும் பொழுதே கர்த்தர் சொல்றாரு, உன் வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். உன் பக்கம் ஒரு கூட்டம் திரும்பும் என்கிறார். நீ என்கிட்ட திரும்பு, உன்கிட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் திரும்புவார்கள். காரணம், உன் நிழலிலே அவர்கள் தங்கி இளைப்பாறுவார்கள், குடியிருப்பார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். திராட்சை செடிகளை போல படருவார்கள். மறுபடியும் சொல்றார் பாருங்க, அவன் வாசனை திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். கர்த்தராகிய இயேசு தம்முடைய ஊழியத்தின் துவக்கத்திலே செய்த முதல் அற்புதமே தண்ணீரை வாசனை உள்ள ஒரு ரசமாக மாற்றினது தானே. ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாசனை மிகுந்த திரவியங்களாக உருவாக்க ஆசைப்படுகிறார். ஆனால் நாமோ எகிப்துக்கு போகலாம், எனக்கு சகாயம் அங்கே அசீரியன் அண்டையிலே உண்டு. அப்படி
ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு பனியைப் போல் இருக்க வேண்டும் என்றால் இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திலே நீங்கள் திரும்புங்கள். ஏன் திரும்ப சொல்லுகிறார்? உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு என் பக்கம் திரும்பு என்று கர்த்தருடைய சத்தம் நம் நடுவிலே தொனிக்கிறதே. நம்மிலே எத்தனை பேர் இந்த சத்தத்திற்கு எஸ் லார்ட் என்று சொல்ல போகிறோம்? சும்மா கத்திக்கிட்டு இருக்கட்டும், அவருக்கு வேற வேலை இல்லை. அழிவுக்குள்ளாக போகிறோம். அந்த அழிவுக்குள்ளாக நீங்களும் நானும் விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஆதங்கத்திலே தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் பக்கம் திரும்பு. என்கிட்ட தான் உனக்கு சமாதானம் உண்டு, என்கிட்ட தான் உனக்கு சந்தோஷம் உண்டு, என்கிட்ட தான் உனக்கு பாதுகாப்பு உண்டு. நான் ஒருத்தர் மாத்திரம்தான் உனக்கு உயர்ந்த அடைக்கலம், என்னுடைய நாமம் மாத்திரம்தான் உனக்கு பலத்த துருகம். நீ சுகமாக இருக்கணுமா? ஓடிவா, திரும்பு. நீ விட்டு விலகிட்டியே, நீ திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் திரும்புகிறேன் ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டுப்பா, உம் பக்கம் திரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படி சொல்லுகிறவர்கள் கரங்களை வானாதி வானவருக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா சொல்லிவிடலாமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரிட்டர்ன், ரீஸ்டோர். அவருக்கு நேராக திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கர்த்தர் சீர்படுத்துகிறவர், நிலைநிறுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர். கடந்த வாரத்திலே 2 காரியங்களை நாம் பார்த்தோம். வளர்ச்சியிலே ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். அது சரீர வளர்ச்சியாக இருக்கலாம், ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்கலாம். அது ஜெபத்திலே, வேத தியானத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்திலே. இன்றைய கடைசி விளிம்பில் இருக்கிற ஜனங்கள் தேவ பிள்ளைகளை நேசிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு திரும்பினது மாதிரியே கர்த்தருடைய பிள்ளைகளையும் விட்டு அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். ஒரு நாளிலே கர்த்தரை நேசித்தார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மீது அன்பு வைத்திருந்தார்கள். அதே நபர் கர்த்தரை விட்டும் விலகிவிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவர்கள் என்ன செய்வதில்லை? மதிப்பதில்லை. அதைத்தான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். வளர்ச்சி இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த வசனத்தை நாம் மனனம் செய்து கொள்வது மிகவும் நல்லது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன், நியூ ஸ்ட்ரெங்த், வளர்ச்சி. ஒருவேளை பலவீனப்பட்டு இருக்கலாம், சரீரத்திலே ஆங்காங்கே பலவீனங்கள் இருக்கலாம், ஆவியிலே பலவீனங்கள் இருக்கலாம். ஐயோ, எனக்கு இந்த பாவத்தை விட முடியலையே, ஐயோ நான் வேதத்தை வாசிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனால் பைபிளை எடுத்தால் தூக்கமாக வருது. ஜெபிக்கணும்னு ஆசைப்படுகிறேன், ஆனால் ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே அயர்ந்த நித்திரை வந்து விடுகிறது. அமர்ந்த நிலையிலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்குள் போய்விடுகிறேன். முடியவில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறேன். அது வளர்ச்சி அல்ல. கர்த்தர் வளர விரும்புகிறார். பலவீனமா? புது பலன். நம்முடைய பலவீனத்தில் நீ அப்படியே இரு, அப்பதான் என்னை அறிந்து கொள்ள முடியும், அப்படி சொல்லுகிறவர் நம்முடைய கர்த்தர் அல்ல. பலவீனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். யோபு 42:10 அவனுடைய வளர்ச்சியை பார்த்தோம். இதுக்கு முன்னால் இருந்தது மாதிரி டபுள் போர்ஷன். அவன் சரீரத்திலும் பலன். எப்படி? அவன் இதற்கு முந்தி எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தானோ, பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நம்பரிலே அவன் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். அவர்கள் பூரண சௌந்தரியவதிகளாய் ஜீவிக்கிறார்கள். தன் சகோதரர்கள் நடுவிலே யோபு தகப்பன் பிள்ளை குமாரத்திகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிறான். அந்த நாட்களிலே பெண்களுக்கு அப்படி சுதந்திரம் கொடுத்ததாக எங்கும் நாம் பார்க்க முடியாது. ஆனால் யோபு தன் குமாரத்திகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிறான். பூரண வயதுள்ளவனாய் அவன் வளர்ச்சிக்கு நான் இதை உங்கள் முன்பாக வைக்கிறேன். அவன் சரீரமும் பலனடைந்தது. அவன் இழந்தது எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறான். அதற்கு பெயர் என்ன? வளர்ச்சி தானே. கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்க. நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன்.
நாம் எங்கெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு நேராக நம்மை திருப்புவோம். கர்த்தரிடத்திலிருந்து இரண்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவாராக. எபேசியர் 4:15-16 வசனங்களிலே வளர்ச்சியை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி, சரீர வளர்ச்சி மாத்திரமல்ல, அங்கே தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளருகிறவர்களாயிருக்க வேண்டுமே. நம்முடைய தலை யாருங்க? நம்ம இன்னைக்கு நிறைய மனிதர்களை தான் நம்ம தலையாக பாவிக்கிறோம். அவங்க தான் என் தலை, இவங்க தான் என் தலை. கூப்பிடுறதே அப்படிதான், வா தலை, போ தலை, வெத்தலை ஆகிறோம். கவனமாக இருந்து கொள்ளுவோம். நம்முடைய தலை இயேசு ஒருவர் மாத்திரமே. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும்? வளருகிறவர்களாயிருக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற தலைகள் நமக்காக மரிக்கலை. கிறிஸ்து ஒருவர் தான் தலையாக நமக்குடைய நித்திய மீட்பை அவர் நமக்கு தரும்படியாக ஈன கோலமானார். அப்போது நம்ம தலை யாராக இருக்க வேண்டும்? உங்கள் சாய்ஸ். இங்கே சொல்லுகிறோம் கிறிஸ்து என்று. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே யாரை நாம் தலைமைத்துவமாக வைத்திருக்கிறோம்? கர்த்தர் ஒருவரே என்னுடைய தலை என்று நாம் அவருக்கு நேராக நம்மை திருப்புவோம் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை வளர பண்ணுவார். எதெல்லாம் வசனம் புரியலைன்றீங்களா, உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களோட பேசுவார். அவருக்கு அதுதான் ஆசை. அப்படித்தானே மனுக்குலத்தை படைத்தார். ஆதாம் ஏவாளை எதற்கு படைத்தார்? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு சென்று உலாவ வேண்டும் என்று தானே படைத்தார். ஆனால் மனிதன் அதை இழந்து விட்டான். அதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சிலுவையிலே பிசாசினுடைய சகல தந்திரங்களை உரித்து விட்டு அவன் மீது ஜெயம் கொண்டார் அல்லவா? அந்த ஜெயத்தை நமக்கும் கொடுக்கும்படியாகத்தான் அவர் நம் பக்கமாக, அவர் பக்கமாக நம்மை திரும்பும்படியாய் அழைக்கிறார். நான் திரும்புகிறேன் ஆண்டவரே, நான் வளர விரும்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தரே நம்முடைய தலைமைத்துவமாய் இருப்பார் என்றால் நாம் சொல்லுகிறோம், அவருக்கு நேராக நான் திரும்பி விட்டேன். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அலங்காரத்திலே வளர்ச்சி. கர்த்தரை போல அழகுள்ளவர் யாரும் கிடையாது. அவர் வெண்மையும் சிகப்புமானவர். நீங்கள் உன்னத பாட்டில் வாசித்து பாருங்கள், அவருடைய அழகை அங்கே வர்ணிக்கிறதற்கு காரியங்களை நீங்கள் வாசிக்க அவருடைய வாசனை, அவருடைய அந்த உதடுகளின் மதுரம், அமுதம், பலவிதமான வார்த்தைகளால் அங்கே பேசப்படுகிறது. அநேகர் சொல்லுவாங்க உன்னத பாட்டெல்லாம் போய் பைபிளில் வச்சுருக்கிறாங்க. பைபிளில் தான் வைப்பாங்க, வேற எங்கே வைப்பாங்க? சபையாகிய மணவாட்டிக்கு மணவாளன் அங்கே தம்மை எத்தனை அழகுள்ளவராக காண்பிக்கிறார். அப்போ அவர் அழகுள்ளவராக இருக்கும் பொழுது தன்னுடைய மணவாட்டி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டாரா என்ன? உள்ளிருக்கிற அலங்காரம் நம்ம ஓசியாலேயே பார்த்தோம். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல. ஒலிவ மரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான அடிகள் உயரத்திலே அது வளருமா. ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய் எந்த மருந்துமே வேண்டாம், அந்த எண்ணெயே நமக்கு பலவித நோய்களை ஆற்றும் சக்தி உள்ளது என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒலிவ எண்ணெய் நம்முடைய முகத்திற்கு களையை கொடுக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல உங்களையும் என்னையும் அலங்கரிக்கும்படியாக விரும்புகிற கர்த்தர் சொல்றாரு, என் பக்கம் திரும்பு. நாம எப்படி அலங்கரிக்கிறோம்? நம்முடைய மயிரை பின்னுதலினாலே, ஆபரணங்களினாலே, உயர்ந்த வஸ்திரங்களினாலே நாம் நம்மை அலங்கரித்து கொள்ளுகிறோம். அதுதான் தகுதி என்று நாம் தவறாய் நினைத்து கொள்ளுகிறோம். அது தகுதி அல்ல. இருதயத்தில் மறைந்திருக்கிற அமைதலான குணமே, சாந்த குணமே தேவனுடைய பார்வையிலே ப்ரெஷியஸ், விலையேற பெற்றது. நம்மள எத்தனை பேருங்க அமைதியாக இருக்கிறோம்? நம்மள எத்தனை பேர் சாந்த குணத்துடன் இருக்கிறோம்? கர்த்தர் சொல்லுவார், அது அலங்காரம்தான் நான் விரும்புகிறேன். என் மனவாட்டி என்ன மாதிரி சாந்தமாக இருக்கணும், என்னுடைய வரக்கூடிய மனவாட்டி என்ன மாதிரி அமைதலாக இருக்கணும். அமைதல் என்றால் பேதைத்தனமான அமைதல் இல்லை, காரிய சமர்த்துள்ள அமைதல். நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம். ஒருத்தர் அமைதலாக இருந்தால் அது பேக்குன்னு வச்சுக்கிறோம். அது பேக்கு, அது எப்போ மும்முன் தான் இருக்கும். ஆழ்கடல் தான் மிகவும் ரசிக்க தகுந்தது. அங்கே தான் பலவிதமான காரியங்கள் உண்டு.
ஒரு நபர் பேசவில்லை என்ற பேசினாதான் ஒருத்தர் நம்ம நினைக்கிறோம். தவறாய் நிதானித்து நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய அலங்காரத்தை நாமே இழந்து கொண்டு இருக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நாம் நம்மை எப்படி அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அங்கே தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். சபை இப்படித்தான் தன்னை, அதை மனதிற்குள்ளாக வாசித்துக் கொள்வோம். நாம் இன்னும் நிறைய காரியங்கள் தியானிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் எப்படி அலங்கரித்து கொள்ளுகிறதிலே நம்முடைய நேரத்தை, நம்முடைய பிரயாசங்களை, நம்முடைய பணங்களை செலவிடுகிறோம். சற்று நாம் யோசித்து பார்ப்போம். உலகத்தின் வேஷம் சபையிலே அப்படியே காணப்படுகிறது, ஓப்பனாக காணப்படுகிறது. இந்த அலங்காரத்தை கர்த்தர் மணவாளனாகிய இயேசு விரும்பவில்லை. நாம் அவருக்கு நேராக நம்மை திருப்பும் பொழுது இந்த அலங்கரிப்பு, புறம்பான இந்த அலங்கரிப்பு நமக்கு அலங்காரம் கிடையாது. உள்ளே இருக்கிற அலங்காரத்தை தான் நான் விலை உயர்ந்ததாக பார்க்கிறேன் என்று மணவாளன் அங்கே எடுத்து எம்புகிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தினுடைய துவக்கத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக அழகாக செய்திருக்கிறவர். நேர்த்தி என்கிற பதத்திற்கெல்லாம் ஆங்கில மொழியாக்கங்களிலே பார்ப்பீர்களானால் பியூட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் 27வது சங்கீதத்திலே சொல்லுகிறான், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்னத்தை நாடுவேன்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. அந்த கர்த்தருடைய மகிமை என்கிற பதம் பியூட்டி ஆஃப் த லார்ட் என்று போடப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய அழகை பார்க்கும்படியாக. எதுக்குங்க ஆலயத்துக்கு வர்றோம்? சக மனிதர்கள் எப்படி உடுத்தி இருக்கிறார்கள், சக மனிதர்கள் என்ன ஆர்னமெண்ட்ஸ் போட்டு இருக்கிறார்கள், எங்கே வாங்கின, இன்னைக்கு நான் வாங்கலைன்னா நான் யாராக்கும், இந்த கான்செப்டில் தான் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய அலங்காரம் என்னிடத்திலே உண்டா? மணவாளனை போல நானும் அழகாயிருக்க வேண்டுமே. அவர் அழகாக செய்திருக்கிறார். எதை? சகலத்தையும் அவர் அழகாக செய்திருக்கிறார். அவருடைய ஆலயத்திலே அவருடைய அழகை பார்க்க முடியும். பரிசுத்தத்திலே அழகு, அன்பிலே அழகு, கிருபையிலே அழகு, இரக்கத்திலே அழகு. அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் அந்த அழகு புரியும். மற்றவர்களுக்கு அது புரிவதில்லை. சாயங்கள் தான் புரியும். தலையிலிருந்து கால் வரை சாயங்களை ஏற்றிக்கொண்டு அதிலே நாம் களி கூறுகிறோம். அது வேஷம், அது கடந்து போகிறது என்று கர்த்தரே சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை. உனக்கு என்ன, உனக்கு பொறாமையாக இருக்குதா? அதெல்லாம் இல்லை. நானா வாங்கி கொடுக்குறேன்? ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய அலங்காரம், ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம், அது எனக்கு சொந்தம். எப்பொழுது நான் கர்த்தருக்கு நேராக என்னை திருப்பும் பொழுது ஆண்டவர் உங்களை அழகாக படைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதம் 14வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். உங்கள் பாடியை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தா நாற்றம் கேவலமாக இருக்கும், நமக்கே நம்மளை பிடிக்காது. ஆனால் அந்த இடத்த நான் குடியிருக்க வர்றேன், எனக்கு இடம் கொடுன்னு கர்த்தர் கேட்குறார். அவர் அதை அலங்கரிக்கிறார். உங்கள் ஃபிசிக்கல் அவுட்வேர்டு அப்பியரன்ஸே பாருங்கள், என்ன அழகு. உதட்டில் ஒரு கலர் வைக்கிறாரு, பல்லுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறார், நாக்குக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கிறார். அவர் என்ன வர்ணனையோடு நம்மை படைத்திருக்கிறார். பிரமிக்கத்தக்க அதிசயமாக அலங்காரமாக நான் உண்டாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நான் கர்த்தரை என்ன செய்வேன்? முறுமுறுத்து கொண்டே இருப்பேன். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவரை துதிப்பேன். அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அது எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை அதிசயம், எத்தனை அற்புதம். பலவீனத்தில் படுத்திருக்கிறீங்க, ஆண்டவரே யெகோவா ராஃபா பலப்படுத்துகிறார் தானே, அழகு தானே. கர்த்தர் நம்மை சுகமாய் படுக்கையிலிருந்து தூக்கி விடுகிறார், அழகுதானே. அந்த அலங்காரத்தை நம்மிலே எத்தனை பேர் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம்? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிரியமே, நீ ரூபவதி மட்டும் இல்லைங்க, பூரண ரூபவதி. எப்பொழுது? கர்த்தருக்கு நேராக நாம் நம்மை திருப்பும் பொழுது. அடுத்ததாக 3ஆவதாக கர்த்தர் நம்மிலே அவருக்கு நேராக நாம் நம்மை திருப்பும் பொழுது நம்மை ரீஸ்டோர் பண்ணுகிறார். எதை? பலத்தை. நாம் இழந்திருக்கிற பலத்தை நம்மிலே அவர்
நமக்கு சீராக்கி கொடுக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அவருக்கு பேரே அதுதான் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களா? கோபத்தை ஜெயிக்க முடியலை, பலவீனப்படுகிறேன். பொய் பேசுறதுல என்ன மாதிரியா என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. நான் உண்மையாக இருக்க தான் விரும்புகிறேன், ஆனால் பொய் தான் நுனி நாக்கில் வருது. பொய் பேசினா தானே பிழைக்க முடியுது, பொய் பேசினா தானே எனக்கு சில லாபங்கள் வருது. பொய்யை ஜெயிக்க முடியவில்லையோ? கர்த்தர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். எப்படி பலப்படுத்துகிறவர்? அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும்படியாக பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, அந்த எல்லாவற்றையும் என்பதற்கு எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமோ அது எல்லாவற்றையும் செய்ய, கேட்கறது மட்டும் இல்லை, பேசுறது மட்டும் இல்லை, செய்வதற்கு நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை சரீர பலவீனங்களிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, அல்லது ஆவிக்குரிய பலவீனத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நீங்கள் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அவர்னால நான் அவர் இருதயத்தில் போய் உட்காந்துக்கிறதுக்கு எதெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் செய்வதற்கு என்னை கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். இந்த பலம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. என்ன நம்பிக்கை? ஒருவேளை சோதனையின் ஊடாக கடந்து செல்லலாம், போராட்டங்களின் ஊடாக கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். பவுலின் வாழ்க்கையிலே அதை நாம் பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை, என் பலம் உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம். உனக்கு எதெல்லாம் பலவீனம்னு சொல்றியா? அந்த பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் பூரண ரூபவதி என்று கர்த்தர் நம்மை பலப்படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி நிலைநிறுத்துகிற நோக்கத்திலே சொல்லுகிறார். நீ பூரண ரூபவதி. வித் கிரைஸ்ட் we can do all things, without Christ we cannot do anything. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். கிறிஸ்து இல்லாவிட்டால் என்னால் எதையுமே செய்ய முடியாது. காரணம், பீக்கர் வெசலாக, பலவீனமான பாத்திரமாக நாம் மாறிவிடுகிற அபாயம் உண்டு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தா நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலனை பெற்றுக்கொண்டால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நான் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படிங்க? அவர் கொடுத்த பலத்தோடு, அவர் கொடுத்த தைரியத்தோடு நான் அவரை கொண்டு காரியங்களை கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று நான் சாதிக்கிற சாதனையாளராக இந்த 2025 வாழ்வேன் என்று நம்மிலே எத்தனை பேர் கர்த்தரை பார்த்து சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்துவோம் என்றால், நான் இங்கிருந்து சவாலாய் சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை அவர் தம்முடைய செட்டைக்குள்ளே மூடி பாதுகாத்து கொள்ளுவார். இந்த பலத்தோடு நாம் கடந்து செல்வோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் எப்படி பலப்பட வேண்டும்? வித் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவருடைய ஆவியினாலே இன்னர் மேன், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆத்துமா இருக்கிறதே உள்ளான மனிதன். அந்த உள்ளான மனிதன் அவ்வப்பொழுது என்ன செய்து விடுகிறான்? பலவீனப்பட்டு சோர்ந்து விடுகிறான், துவண்டு விடுகிறான், காணாமல் போய் விடுகிறான்.
ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து, யூ வில் ரிசீவ் த ஸ்ட்ரெங்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் சீஷர்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொண்ட சீஷர்களை நீங்கள் அப்போஸ்தலர்களே நிருபத்திலே நடபடிகளிலே பார்த்தீர்களானால் அங்கே அற்புதமாக உணர முடியும். போல்டாக சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, எழுந்து நட பலம். இவர்களில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெங்க்த்து கால் முடமாகி இருக்கிற மனிதனையும் தூக்கி நிமிர பண்ணினதல்லவா, அதுதானே உன்னத பலம். அந்த பலத்தை இன்று நீங்களும் நானும் இழந்துதானே நிற்கிறோம், மாய்மாலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், என்கிட்ட திரும்பு, நான் உன்னை பலப்படுத்துவேன். வாசிக்கலாம் பாருங்க அந்த வசனத்தை. எபேசியர் 3:16 வாசித்து விட்டு 17க்கு வருவோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் அந்த நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு ஒரு இடத்தை நம்முடைய இருதயத்திலே கொடுக்க வேண்டும். ஒரு இடம்னா ஒரு வாரத்தில் ஒரு கார்னரில் உட்காந்துக்கங்க இல்லை, இருதயம் முழுவதும் அவர் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அவருக்கு பிச்சையெல்லாம் கொடுக்கறது இஷ்டப்பட மாட்டார். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க, ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்களா? அவங்க கஷ்டப்படுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சொல்லுவீர்களா? டக்குன்னு கிளம்பி வெளியே வந்துட மாட்டீங்க. என்னப்பா போகிறீங்க? வாரம் போய்கிட்டே தானே இருப்பீங்க. நமக்கே இவ்வளவு தில்லுனா, நம்மளை படைத்து நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் கேட்குறாரு, உன் இருதயத்தில் நான் வாசம் பண்ண இடம் கொடு. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. தயவுசெய்து தருவியா அப்படியெல்லாம் கேட்கல, தான்றார். இந்த குழந்தைங்க பார்த்தீங்களா, அப்பா கிட்ட உரிமையாக கேட்குங்க, கொடு, தா. அந்த உரிமையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலும் எதிர்பார்க்கிறார். எனக்கு தான். உன் கண்கள் என் வழிகளை நோக்கட்டும், நீ தாறுமாறானவைகளில் அல்லவா பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் இருதயத்தை எனக்கு தா. உங்கள் இருதயத்தில் யாருங்க இருக்கிறா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் எப்படி இருக்கணும்? டுவெல் பண்ண வேண்டும், தங்கி தாபரிக்க வேண்டும். அப்போதான் லீபனோனை போல வேரூன்றி மலர முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் பனியை போல இருப்பார். எல்லாருக்கும் பனியை போல இருக்க மாட்டார். நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். அதனால தான் ஒரு சிலர் சொல்கிறாங்க, என்னங்க வாக்குத்தத்தம் ஒன்றுமே இல்லை, சும்மா வாக்குத்தத்தம் சொல்லி சபைகளை ஏமாத்துறீங்க. யாரும் ஏமாத்தலை. ஏமாறுகிற மக்களாக இங்கே உட்காந்துருக்கிறீங்க. உங்களை ஏமாற்ற முடியுமா? ஒவ்வொருவரும் ஜாம்பவான்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நம்மை சொல்லுகிறார், உன் இருதயத்தில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். நீ இடம் கொடுக்குறீங்களா? இடம் கொடுக்கும் பொழுதுதான் அன்பிலே வேர் ஊன்றி நீங்கள் நிலை பெற்றவர்கள். செடி சாஞ்சிருச்சு, தண்ணி ஊற்றினா கூட அது அழுகிருச்சு. அப்படித்தானே நம்முடைய நிலைமை காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நிலை பெற்றவர்களாக வாழ முடியும். ஆவியானவர் அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலெல்லாம் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். நாம் யாரை நோக்குகிறோம்? சகாயரை நோக்குகிறோமா? எகிப்தை நோக்குகிறோமா? நாம் யாரை தேடுகிறோம்? அசீரியனை தேடுகிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? அதை பொறுத்துதான் நாம் நிலை பெற்றவர்களாக வாழ முடியும். யோசுவா 1:9 இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தமாகவும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் கூறுகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் be strong and courage. பலம் மனதாயிரு, பலத்திரு. நீ பலப்பட வேண்டும், சோர்ந்து போய் இருக்கக்கூடாது, பலப்பட வேண்டும். பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன் பலம் கொண்டு திடமனதாயிரு? நான் வர்றேன் உன் கூட. நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நானும் வர. எத்தனை நல்ல கர்த்தருங்க. அவருக்கு நேராக திரும்புவதற்கு நாம் ஏங்க தயங்குகிறோம்? ஏன் தயக்கம் கொள்ளுகிறோம்?
கர்த்தர் சொல்றாரு, நீ எங்கெல்லாம் போறியோ, நீ அதுக்காக விக்கிரக வழிபாடு உள்ள கோயிலுக்கு போய்கிட்டு நீ போகும் இடமெல்லாம் வருவேன்னு சொன்னீரே ஆண்டவரே. சினிமா தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு நீ போகும் இடமெல்லாம் வருவேன்னு சொன்னீரே, எனக்கு சீக்கிரமாக டிக்கெட் கிடைக்க கிருபை செய். அப்படி ஜெபிக்கிறவங்களே இருக்கிறாங்கங்க. தியேட்டருக்கும் போய்க்கிறாங்க, ஆலயத்துக்கும் வந்துக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற காரியம் அல்ல. நீ யாரை தேடி நாடுகிறாய், யாரை நோக்குகிறாய்? கர்த்தருக்கு கொடுத்து விட்டால் அது கர்த்தருக்கு தான். அங்கொன்றும் இங்கொன்றும் அல்ல, அதுவும் இதுவும் அல்ல. தியத்திரா சபையை போல ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால். நான் சேத்துல இருந்துட்டா கூட நான் ஆற்று தண்ணியில் காலை கழுவிக்கிடுவேன். எத்தனை நாளைக்கு வண்டி ஓடும்? எப்படி? ஹவு கேன் யூ வாக்? நடக்க முடியுமா? நிறைய பேர் அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம். இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று, போயிடுவேன். போக முடியாது, பலவீனப்பட்டு விடுவோம். நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட வர்றாருன்னா, நீ கர்த்தருக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்ய வாஞ்சிக்கிறாய் தானே, பிரியப்படுகிறாய் தானே, அப்பொழுது கர்த்தர் உன் கூட வருகிறார், இருக்கிறார். அவர் பேரே இருக்கிறேன் என்பவர். உன் கூட இருக்கிறது எத்தனை விசேஷங்க. ஒரு மனிதன் சொல்கிறான், நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள்? நீர் எங்கள் கூட இருக்கிறதுனால அல்லவா. அதுதான் பலம். அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க பிரியப்படுகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15, 2, 3, 4 வசனங்கள். கர்த்தர் என் பலனும் என் கர்த்தர் யாருங்க? என் பலனும். He is my strength, என் பலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். தொடர்ந்து அப்படியே போலாம். 118ஆம் சங்கீதம் 14வது வசனத்துக்கு வருவோம். இதே வார்த்தையின் பதங்களை அங்கேயும் பார்க்க முடிகிறது. கர்த்தர் என் பலனும், கர்த்தர் எனக்கு பலனும், அவர் தாங்க எனக்கு ஸ்ட்ரெங்க். நம்மள எத்தனை பேருங்க சொல்ல முடியும், எனக்கு the Lord is my strength? அப்படிப்பட்டவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுவார், நீ எங்கெல்லாம் போறியோ நான் உன் கூட தான் இருக்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா. நான் ஏன் பயப்படணும்? why should I be afraid? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அதனால அவர் எனக்கு கொடுக்கிற அந்த பலத்திலே, வளர்ச்சியிலே, அலங்காரத்திலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் அவர் நமக்கு பெலனாய் இருப்பார் என்றால் நம்முடைய வாயிலே துதியின் கீதங்கள் தான் கண்டிப்பாக ஆர்ப்பரிக்கும், சந்தேகமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தரையும் பலவானாய் வைத்துக் கொள்ளுகிறோம், எகிப்தியனையும் அசீரியனையும் துணைக்கு வைத்துக் கொள்ளுகிறோம். அங்கதான் நாம் பலத்தை இழந்து விடுகிறோம். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே ரட்சிப்புமானவர். 23ஆம் சங்கீதம் சொல்ல விட்டா எல்லாம் கடகடன்னு சொல்லுவீங்க. 3வது 4வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் நம்முடைய பெலன், நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம எங்க நடக்க பண்ணுகிறார்? அவருடைய பாதைகளில் நடக்க பண்ணுகிறார். அந்த பலம் நமக்கு இருக்கும் பொழுது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் ஈவிலுக்கு என்ன செய்ய போறதில்ல, பயப்பட போறதில்லை. ஏன்? நான் பலனாய் இருக்கிறேன். கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். நான் அவருடைய கோலும் அவருடைய தடியும் அவருடைய பிரசன்னம் அவருடைய வார்த்தை என்னை என்ன செய்யும்? ஒருவேளை நான் பலவீனப்படுகிறேனா தேற்றும். உங்களை தேற்றுகிற கர்த்தர், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். கர்த்தருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5:10 நம்ம ஏற்கனவே வாசித்த பகுதி தான். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி. பலம் எங்க வருது பாத்தீங்களா?
நம்மை சீர்படுத்தின பிறகுதான் நம்ம எங்கெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறோம் என்று கண்டறிந்து கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார், நிலை நிறுத்துகிறார். அந்த பலத்தை இந்த காலை வேளையிலே பரிசுத்த சமூகத்திலே பெற்றுக்கொண்டவர்களாக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எபிரெயர் 3ஆம் அதிகாரம் 19வது ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்துவிட்டு 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எப்பங்க இவர் சொல்றார் இந்த தீர்க்கதரிசி? இது ஒரு சங்கீத பாட்டு. தீர்க்கதரிசி அங்கே சங்கீதமாக பாடுகிறார். நீங்க அந்த 17, 16 வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே எல்லாம் நில் பேலன்ஸ். அப்போ சொல்றாரு இவர், கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய கர்த்தர், ஹீ அலோன் இஸ் மை ஸ்ட்ரெங்த். அந்த ஸ்ட்ரெங்த்தில் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய கால்களை மான் கால்களை போல் ஆக்கி, நம்ம பலவீனமாய் நடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோமே அந்த உயரமான ஸ்தலங்களில், காரணம் அவரே உயரமான ஸ்தலங்களில் உலாவுகிறவர் என்று வேதம் அவரை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அவர் உலாவுகிற அந்த உயரமான ஸ்தலங்களில் உங்களையும் என்னையும் நடக்க பண்ணுகிறவர், பலப்படுத்துகிறவர். கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். இப்போ 18க்கு வருவோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அந்த பலன் எங்க கிடைக்குது? the joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் என்னுடைய பலன். எப்போங்க இவர் மகிழ்ச்சியாய் இருக்கிறாரு? அத்தி மரத்தில் ஒன்றையும் பார்க்க முடியல, ஒலிவ மரத்தில் கனி இல்லை, தொழுவான் நல்லா தொடச்சி போட்ட மாதிரி இருக்கு. அப்போ சொல்றாரு, நம்ம சொல்லுவோமா, முறுமுறுப்போம், அங்கலாய்ப்போம், இந்த மண்ணா எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பாக இருக்குது சொல்லுவோம். காடை வேணும், கடிச்சு இழுக்கணும், வேணும், இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் பல அடிகள் உயரத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். நம்ம கேட்குறதுக்கு மிஞ்சி தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் நன்றி உணர்வு சற்றாகிலும் நம்மிடத்தில் உண்டா? கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். எல்லாம் இல்லைங்க, மகிழ்ச்சியாய் இருப்பேன். நம்மள எத்தனை பேருங்க இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம்? எல்லாம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லாம் அப்படியே நிறைஞ்ச பாக்கியமாக இருக்கணும், ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும். அப்போ தான் தோத்திரம் அல்லேலூயா எல்லாம் வரும். ஒன்றுமே இல்லை வருமா? இவன் சொல்கிறான், இந்த மனுஷன், அவன் சொல்லுவான், நான் சொல்லுவேனா? நம்ம டயலாக். ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், அவர் என்னுடைய பலன். அவர் கொடுக்கிற பலத்திலே, அவர் உயரமான ஸ்தலங்களிலே உலாவுகிறவர் தானே, அந்த உலாவுகிற ஸ்தலங்களிலே என்னையும் நடக்க பண்ணுகிற அளவிற்கு பலன் தருகிறவர். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த பலத்தை நாம் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று பிலிப்பியர் 4:13 பார்த்தோம். இங்கே சொல்லப்படுகிறது, என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கும் என்றால் அது உண்மையின் வலியுறுத்தல் தானே. வற்புறுத்தி கர்த்தர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் அல்லவா, நீ போ, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:17 அங்கே பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது சொல்லுகிறான், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். கர்த்தர் புறஜாதியார் எல்லாரும் கேட்கும்படியாக, என்னுடைய பிரசங்கம் நிறைவேறும்படியாக கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய அல்டிமேட் ஸ்டேட்மெண்ட். நம்ம எப்படிங்க சொல்கிறோம்? கர்த்தர் பலப்படுத்துவாரா? பார்க்கலாம், நம்முடைய விசுவாசம் பார்க்கலாம், பார்த்த பிறகுதான் நம்பிக்கை வரும். ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? காணாததை நம்பினாயாகில் பொறுமையோடே காத்திரு. நான் எகிப்துக்கு போக மாட்டேன் ஆண்டவர், அசிரியன் பக்கம் போக மாட்டேன் ஆண்டவர், உங்ககிட்ட வருகிறேன். காரணம், என்னை பலப்படுத்துகிறவர் நீரல்லவா. 59ஆம் சங்கீதம் 16-17 வாசிக்கலாம்.
நானும் ஆ உம்முடைய வல்லமையை பாடி எதை பாடி? வல்லமை பலம் எல்லாம் ஒன்றுதானே. உம்முடைய பலத்தை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். புகழுவேன். இந்த பலம் எங்கெங்க கிடைக்கிறது? கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையில தாங்க இருக்கு. நம்ம எப்படிங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம்? இங்க ஆராதிக்கிறதே தெரிஞ்சிரும் நம்ம வீட்டில் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்கிற நிலைமை. நாம் ஆராதனைக்கு எப்படி வருகிறோம்? போவோம். இப்போ என்ன, அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. யார் கத்துறாங்க? கத்தலைங்க. நீங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தருக்கு உங்களை எப்படி அர்ப்பணிக்கிறீர்கள்? கர்த்தரை ஆராதிப்பதற்கு உங்கள் மனம் வாஞ்சிக்கிறதா? சிலர் உள்ள நுழையும்போது கிளாக்கே பார்க்க வேண்டாம், டைம் தெரிஞ்சிடும். இவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க, இப்படி போகிறாங்களா, சரி கெடியாரத்தை பார்க்க வேண்டாம், அவங்களே ஒரு கெடியாரமாக மாறிடுவோம். நாம் எப்படி கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம், நம்மை கொடுக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். அதில் ஒன்றும் பஞ்சம் இல்லை. கேட்பாங்க, நம்ம டைலாக் கேட்டு தொலைப்பாங்க, அதுக்காக போயிட்டு வாடுறேன். யாரும் இப்போ கேட்குறது இல்லையே. வந்தால் உனக்கு ஆசீர்வாதம், வரலைனாலும் அது உனக்கு தான். ஏதோ போதகர் கேட்குறாருன்றதுக்காக நான் வந்தேன். யாரும் கேட்குறதுக்கான போதகரே இங்கே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? யார் கேட்குறாங்க? கேட்கல. கர்த்தர் என்னை பார்க்கிறார். அவரை ஆராதிக்கிறதற்கு நான் முழு மனதோடு ஆராதிக்கிறேன், முழு பலத்தோடு ஆராதிக்கிறேன். ஆராதனை துவக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கொன்றும் அங்கொன்றுமாக. எப்படிங்க கர்த்தருக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோம்? ஆனால் கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்துறோம், கேட்ட உடனே கொடுத்துறோம். இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், சீக்கிரம் சாங்ஷன் பண்ணுங்க. ஏதோ அவர் ஒரு வேலைக்காரனை போல, நாம் ஏதோ பெரிய பரிசுத்தவான்களைப் போல், நீதிமான்களைப் போல் அவருக்கு நேராக நம்மை காண்பித்து கொள்ளுகிறார். அவர் கொடுக்கலைன்னா கோவிச்சுக்கிடும், அவர் தரமாட்டேங்கிறார். நான் எத்தனை தடவை கேட்க, அதில் கூட நம்ம டிக்னிட்டி பார்க்குறோம். எத்தனை தடவை தான் அவர்கிட்ட கேட்குறது? அப்போ நமக்கே இந்த கெத்துன்னா கர்த்தருக்கு கெத்து இருக்காதா என்ன? நாம் சற்று யோசிப்போம். நாமே இந்த வரத்து வந்தால் கர்த்தர் எப்படி வருவார்? நமக்கு அவருக்கு பெயரே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்திலே முதல் 2 வசனங்களிலே சொல்லுகிறான், நீர்தான் என் பலன், நீர்தான் என் வெளிச்சம், நீர்தான் எனக்கு எல்லாம். அதனால தான் அவன் சொல்கிறான், ஆலயத்திலே உம்முடைய அலங்காரத்தை, உம்முடைய பியூட்டியை, உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுகிறேன். நம்ம பல காரியங்களை கேட்குறோம், ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே எகிப்தை நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டு இருக்கிறது. பல வேளைகளிலே அசிரியனுக்கு நேராக திரும்புகிறோம். கர்த்தர் ஒருவரே நம்முடைய சகாயர். வேதத்திலே அற்புதமான ஒரு உதாரணம் நாகமான். இந்த நாகமான் எப்படிப்பட்ட பலவீனத்திலே இருந்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே தீர்க்கதரிசியை குறித்து அவனுக்கு சொல்லப்படுகிறது, ஐயா எஜமானரே, எங்கள் ஊரில் உன் வீட்டுக்கு நான் அடிமையாக வந்திருக்கலாம், ஆனால் என் மனசெல்லாம் என் ஊரில் தான் இருக்குது. என் ஊரில் ஏன் இருக்குன்னா, எங்களை பலப்படுத்துகிற ஏகோவா அங்கே தான் இருக்கிறார், இங்கே ஏகோவா இல்லை. அதனால் ஏகோவாவுக்கு சேவை செய்கிற ஒரு மனிதன் அங்கே உண்டு, அவர்கிட்ட நீங்கள் போனால் யூ வில் பி ஹீல்டு சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளுகிறான். அங்கே அரசனிடம் சம்மதம் கேட்கிறான். அவன் அலறான், நான் டாக்டரா, என்கிட்ட வந்து கேட்குற, சம்மதம் தானையா கேட்குறேன், போ. இவர் ரொம்ப பெருசாக தோரணையாக வர்றாரு, பல காணிக்கைகளோடு. நான் ஒரு ஆளை பார்க்க போகிறேன், அந்த ஆள் என்னை என்ன பண்ண போகிறான், என் சரீரத்தில் இருக்கிற எல்லா அந்த காயங்களை தொட்டு தடவணும், அவன் என் மேலே கை வச்சு ஜெபிக்கணும், அப்புறம் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஐயா இந்த சிந்தனையோடு வருகிறான். அவர் தீர்க்கன் உள்ளே இருந்துட்டே சொல்கிறாருப்போ, யோர்தானில் போய் 7 தரம் முங்கி எந்திரி, குணமடைவாயும் கூட சொல்லலை, யோர்தானியில் போய் முங்கி எந்திரி. இன்னும் அந்த தீர்க்கதரிசிக்கு பாரு, நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என்னுடைய பலம் தெரியுமா, உள்ளே உக்காந்துக்கிட்டு போன்ட்டான். கோச்சிக்கிட்டு அவர் கிளம்புறாரு. கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, தகப்பனே, வாசிக்கலாம், நான் உனக்கு அதெல்லாம் சொல்லலை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம்.
நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது, இது ஒரு அடுத்த ஆளு. இந்த மனிதன் நாகமான் தன்னுடைய சரீரத்தினுடைய காயங்களை தொட்டு ஜெபிப்பான் என்று எதிர்பார்த்து அது நடக்கவில்லை என்ற பொழுது 13வது வசனம், அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, எப்படி அழகா சொல்றாங்க பாருங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? யோ, உனக்கு இருக்கிற வியாதிக்கு அவன் உன்னை தொடுவானாயா? அப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா அவனுடைய சேவகர் ஊழியர் என்ன அழகாய் பேசுகிறார்கள். தகப்பனே. அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீ செய்வதானே. அவர் என்ன சொல்லிட்டாரு? போய் ஆத்துல போய் குளின்னு தானே சொன்னாரு. அதுல என்ன உனக்கு கஷ்டம்? அழகாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிறார் போல அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று உம்முடைய அவர் சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். அதை செய்யறதுக்கு உனக்கு என்னப்பா கஷ்டம்? அப்பொழுது அவன் இறங்கி தன்னுடைய அந்த பெருமையிலிருந்து கீழே வர்றான், இறங்குறான். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். பெரிய பெரிய காரியத்தை சொன்னால் செஞ்சு தானே ஆகணும். பணம் செலவு பண்ண சொன்னால் பணம் செலவாக தானே வேணும். ஆனால் இவன் என்ன சொன்னான்? ஆற்றுல போய் குளின்னு தானே சொன்னான். அதையே நான் செய்கிறதுக்கு இவ்வளோ கோபப்படுகிறேன். இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே. இந்த பதங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே எழுதி கொள்ள உதவி செய்வாராக. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி. நம்ம இன்னைக்கு யாரையுமே தேவ பிள்ளைகளை கனம் பண்ணுறதே கிடையாது. தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே இவன் எத்தனை தரம் முங்குறான்? 6 தடவை முங்கும்போது அவன் சரீரம் அப்படியே தாங்க இருந்துச்சு. 7 தடவை முங்கி எழுந்திருச்சு அவனுடைய கீழ்ப்படிதலை விளங்க பண்ணின பொழுது அவன் மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி he got new strength, புதிய பலன். குஷ்டரோகம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆற்று தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சோ தெரியாது. இருட்டு போயிடுச்சா சந்தோஷம். கர்த்தர் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போன்ற ஒரு புதிய பலன். இந்த நாகமானுக்கு அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் தீர்க்கதரிசி கூட இருந்தவருக்கு வந்துச்சு, எகிப்தியனை நோக்கி போவோம், அசீரியனை நோக்கி போவோம். 21 படிக்கலாம். நாகமானை பின்தொடர்ந்தான். யார் பக்கத்தில் இருக்கிறாரு? தீர்க்கதரிசி பக்கத்தில் நிற்கிறாரு. சிந்தனை யாருக்கிட்ட இருக்குது? நாகமானுக்கிட்ட இருக்கு. எவ்வளோ நேரம் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்க? தீர்க்கதரிசி சும்மா கண்ணை மூடிக்கிட்டே இருப்பார். நம்மள நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம். அது கண்ணை மூடிக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு தான் எல்லாம் தெரியும். நம்ம அப்படியே அறக்க பறக்க அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் இங்கே எந்திரிச்சு அப்படி போகிறது, அது திரும்ப அங்கேருந்து வர்றது, உட்கார்றது வரையும் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க வேண்டாமா என்ன? கண்ணை மூடிக்கிட்டே இருந்தால் காரியம் தெரியுமா? இவன் இருக்கிறது தீர்க்கதரிசி கூட, ஆனால் பின்தொடருகிறது நாகமானை. போய் அங்கே பொய்யான வார்த்தைகளை சொல்லுங்க. என் எஜமான் என்னை அனுப்பினார். எஜமான் தீர்க்கதரிசி அனுப்புனாரா? சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தரிடத்திலே நாம் திரும்புவோம் என்றால் கர்த்தரை மாத்திரம்தான் பின்தொடர வேண்டும். நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறேன் என்ற பேர் வைத்துக்கொண்டு அசீரியனையும் எகிப்தினையும் பின்தொடருவோமானால் விளைவு இவனுக்கு மாத்திரம் இல்லைங்க. அவன் அப்பாவி நாகமான். ஐயோ கேட்டாரா? இந்தப்பா தயவுசெய்து வாங்கிக்கப்பா. அவன் கெஞ்சுறான். 1 தாலந்து இல்லைப்பா, 2 தாலந்து வாங்கிக்கப்பா. 1 வஸ்திரம் 2 வஸ்திரம் எப்படிப்பா காணும்? 10 வஸ்திரம் தாரேன்பா. நீ கொண்டு போகாத, என் வேலைக்காரங்க கொண்டு வருவாங்க. இவர் தலைவர் என்ன பண்ணார்? பாதி வழியில் அவங்கள நிப்பாட்டிட்டு கிளம்புப்பா, நான் பார்த்துக்கிறேன். கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து நிற்கிறாரு. கண்ணை மூடிக்கிட்டே இருந்த தீர்க்கதரிசி இப்போ கேட்குறாரு, எங்கேருந்து வர்ற? இன்றைக்கு இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் நம் நடுவிலே எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் மந்தை வலுப்படும், பலப்படும். வாசிக்கலாம் பாருங்க, 25 வாசிக்கலாம். பின்பு அவன் உள்ளே போய் அப்போ இதுக்கு முன்னால் ஒரு காரியம் நடந்திருக்கு. அவன் போகிறான், நாகமான்கிட்ட வாங்குறான், கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வர்றான். அவன் உள்ளே போய் நாகமானை பின்தொடர்கிற அனுபவமும் இந்த மனிதனுக்கு இருக்கிறது. தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாகவும் நிற்கிற அனுபவம் இருக்கிறது. நம்மை போல
எங்கே இருந்துப்பா வர்ற? அவன் அங்கே தானே நிற்கிறான். அவங்கிட்ட போய் தீர்க்கதரிசி என்ன தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாரு. நீ எங்கேருந்து வருகிறாய்? அவன் என்னங்க சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. எங்கேயும் போகலை. நம்ம வீடுகளில் இந்த பதம் வரும் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் ஒரு ஆள் கேட்கும், ஏய் எங்கே இருந்து வர? எங்கே போகிறாங்க? எங்கே தான் இருந்தாங்க சொல்கிறோம் தானே. கொஞ்சம் சிந்திப்போம். கர்த்தருக்குள்ளாக நம்மை மாற்றிக்கொள்வோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம். அதுக்கு மிஞ்சினது தீமை தான். ஆமாம் போன இப்போ என்ன கேட்டிருக்கலாம். நீர் தான் வாங்க மாட்டேங்கிறீரு, உன் கூட இருக்கிற எனக்கும் கிடைக்க மாட்டேங்குதே, நான் என்னையாவது வாங்க விடு எஜமானரே சொல்லியிருக்கலாம். அது நேர்த்தியானது. ஆனால் இவர் சொல்கிறாரு, எங்கேருந்து வர்றனா எங்கேயுமே போகலை. போனால் தானே வர்றதுக்கு. எங்கும் அடியான் போகவில்லை. இப்போ தீர்க்கதரிசி தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை அவிழ்த்து விடுகிறார். அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் அவன் தேர்லேருந்து இறங்கும் போதே நான் பார்த்துட்டேன். நீ என்கிட்ட வந்து பேசுறியே, அழகாக கேட்கிறார். ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம், உன்னுடனே ஆளுதான் இங்கே இருப்பேன், என் மனம் சுற்றிலும் உலாவும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துக்கெல்லாம் போனால் கர்த்தர் பார்க்க மாட்டார். கர்த்தர் பார்க்குறார். அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த சாயல் உண்டு. என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? அவர் வாழ்ந்த காலம் எங்கேயோ இருக்குங்க. நம்ம விளிம்பில் இருக்கிறோம். அப்பமே அவர் தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, பணத்தை வாங்குகிறதற்கு. ஆரம்பமே எங்கங்க ஆசை வருது? பணம். இன்னைக்கு நம்முடைய மனம் எதிலே லயிக்கிறது? பணம். அங்கே போனால் 10,000 கிடைக்கும், உன் ஜபத்துக்கு வந்தால் கிடைக்குமா? வேலையை பாரு. பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? இது காலமா? ஆவும். அந்த பீரியட்ல தீர்க்கதரிசி கேட்டார்னா இந்த விளிம்பில் இருக்கிற நமக்கு இது அதிகம் தானே. இது காலமா? நாட்கள் கொடிதான நாட்கள். கர்த்தர் வருகிறார், மீட்பர் வாசலருகே நிற்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இந்த நிமிடத்திலே இருக்கும் என்றால் நம்மிலே எத்தனை பேர் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக காட்சி அளிப்போம்? கர்த்தர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. இது காலமான்னு கேட்டுட்டு இப்போ தீர்க்கதரிசியினுடைய அசல் வெளியே வருது. ஆகையால் நாகமானுடைய வஸ்திரத்தை வாங்கினதானே, நாகமானுடைய பணத்தை வாங்கினதானே, அவை விட்டு சென்ற அந்த நோயும் உனக்கு வரணுமா இல்லையா? அதுதானே நியாயம். அவனை பிடித்திருந்த பலவீனம் ஒன்றை மட்டும் இல்லை, சந்ததியாரையும். வாட் அ டெரிபிள் பனிஷ்மெண்ட். உனக்குன்னா ஓகே, மாங்காய் தின்றான், அவன் பல்லு கூசுச்சு. உன் சந்ததிக்கும், நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும்னா நாம் ஒழுங்காக போகணும். பாவ பழக்கங்களை விட்டு வெளியே வரணும். யார் பார்க்குறா, எவர் பார்க்குறா, இது அது கதை பேசுகிறத எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு, ஆண்டவரே நானும் நல்லா இருக்கணும், வருகிற தலைமுறையும் நல்லா இருக்கணும், உன் சந்ததியாரையும் என்றைக்கும் ஃபாரெவர் பிடித்திருக்கும் என்றான். உடனே இன்ஸ்டன்ட்லி அவன் உறைந்த மழை நிறமான அந்த பலவீனத்தை பெற்றுக்கொண்டான். வஸ்திரத்தையும் பணத்தையும் வாங்கணும் போது இது வேண்டாமா என்ன, இதையும் வாங்கிக்கோ. பெற்றுக்கொண்டவன் தேவ சமூகத்தை இழந்து விடுகிறான். அதுதாங்க இன்னும் மோசம், பயங்கர மோசம். அவன் சமூகத்தை விட்டு அவனே வெளியேறிட்டான். இங்கே இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா. நானும் கூட நாகமானையும் பின்தொடருகிறேன், உம்மையும் உம்மை பக்கத்திலையும் இருந்து கொள்ளுகிறேன். ஜீசஸ், நகோமி, ரூத் இவர்களும் பலமுள்ளவர்களாக மோவாப் தேசத்துக்கு போனாங்க. ஆனால் பலத்தை இழந்தவர்களாய் தேவன்
எங்களுடைய தேசத்திற்கு நன்மை கடாட்சித்தார் என்று கேள்விப்பட்டவுடனே திரும்புகிறார்கள். கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார், முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திலே திரும்புங்கள். நகோமி யெகோவா தேவனுக்கு நேராக தான் மாத்திரம் திரும்பல, தன்னுடைய மருமகளையும் அழைத்து கொண்டு வருகிறாள். அவள் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததியாக, அநேக இஸ்ரவேலர்கள் போற்றி வாழ்த்துகிற சந்ததியாக. நீங்க ரூத்து 4 அதிகாரங்களிலும் வாசித்து பார்த்தால் புலப்படும். அந்த சந்ததியிலே தான் தாவீது வருகிறார். தாவீதின் சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்து அவதரிக்கிறார். தாவீதின் வேரும் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறவர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கிறார். நீங்கள் முற்றிலும் விட்டு விலகி போயிட்டீங்க, என்கிட்ட திரும்புங்க, நான் உங்களை பலப்படுத்துகிறவர். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தீர்க்கதரிசி பக்கத்திலே தானே நிற்கிறோம், நம்ம பலன் எங்க போயிட போகுது, நாகமானையும் பின்தொடருவோம் என்றால், ஊழியனுடைய சமூகத்தையும் வாஞ்சிப்போம் என்றால் விளைவு மோசமான விளைவு. ஆண்டவரே, நாகமான் பெற்றுக்கொண்ட அந்த பலத்தை நானும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே நானும் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, நம்முடைய கீழ்ப்படியாமையை தேவன் தொடுகிறார். அவர் உணர்த்தும் பொழுது நாம் ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு அதை விட்டு வெளியே வர கர்த்தருக்கு நம்மை கொடுப்போம். சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்று ஒரு சிறு பையன் ஜெபிப்பானேயானால் நீங்களும் நானும் ஜெபிக்க முடியாதா என்ன? சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன். உங்க உள்ளத்தினுடைய பிரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். மோசே கதறுகிறான் சங்கீதம் 90:17, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கரங்களின் கிரியையை உறுதிப்படுத்தி அருளும். ஆம் கர்த்தாவே, உறுதிப்படுத்தி அருளும். ஆண்டவருடைய பலத்தை கேட்போமே. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எந்த இடத்திலெல்லாம் பலத்தை இழந்திருக்கிறோம் நமக்கு தெரியும், நம்முடைய உள் மனதுக்கு தெரியும், என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். கர்த்தரிடத்துல ஒப்புரவாவோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord Jesus. Hallelujah. Thank you Lord, thank you Lord. நன்றி செலுத்துவோமாம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கர்த்தரை துதிப்போம். என் கூட இடைப்பட்டீங்கப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே.
இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இறுதி நாட்களில் நிற்கிற மகனே மகளே, இன்னமும் தாமதம் ஏன்? எனக்கு நேராக திரும்பு, வார்த்தைகளை கொண்டு திரும்பு. ஹல்லேலூயா. தயவா எங்களை அங்கீகரித்தருளும் ஐயா. நாங்கள் உங்களுக்கு நேராக திரும்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இழந்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உங்க ரத்தத்திலே ஒரு தடவை கூட நான் மூழ்கி எழுந்திருக்கிறேன் ஐயா. என்னை கழுவும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. ஜீசஸ். தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக, உன்னோயெல்லாம் தீர. காயங்கள் உனக்காக, உன்னோயெல்லாம் தீர. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. உமக்கிட்ட ஓடி வருகிறேன் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி சொல்லுவோமா, உங்ககிட்ட வர்றேன் ஆண்டவரே. அப்படி வர்றேன்னு சொல்றவங்க உங்க கரங்களை கர்த்தருக்கு காண்பியுங்க. ஆண்டவரே, என் கரத்தை நீர் பார்க்கிறீரப்பா. உங்ககிட்ட வந்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. Thank you Lord. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களோடு இடைப்பட்ட ஆவியானவருக்கு நன்றிகளை காணிக்கையாய் கொடுக்கிறோம். நாங்கள் அழிந்து போக கூடாது என்பதிலே எத்தனை அக்கறை உள்ளவராய் இருக்கிறேன். நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீரே. எங்கள் இருதயத்திலே நீர் வந்து தாபரிக்கும்படியாக, வாசம் பண்ணும்படியாக எங்கள் இருதயங்களை உங்களுக்கு கொடுக்கிறோம் ஐயா. எங்களோடு தங்கி இரும் ஐயா. போதகரே, எங்களோடு தங்கி இருங்க, எங்களோடு பந்தி இருங்க. இதய கதவை திறக்கும் பொழுது நீர் சொல்லி இருக்கிறீரே, உன்னிடத்திலே வந்து உன்னோட போஜனம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறீரே. நன்றி ஐயா. எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் இழந்த காரியங்களை எல்லாம் இந்த ஆண்டிலே நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மிடத்திலே வருகிறோம் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் அகன்று போகட்டும் ஐயா. நீர் அருவருக்கிற விக்கிரகங்களை நாங்களும் சீ என்று அருவருக்க ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, நிலை நிறுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அபரிமிதமாய் உலாவுவதாக. உலாவட்டும் ஐயா. எங்கள் நடுவிலே நீர் உலாவினால், அசைவாடினால் அது எத்தனை பேரின்பம் ஐயா, எத்தனை ஆனந்தம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதிலும், எங்கள் ஜீவிய காலம் முழுவதிலும் அந்த ஆனந்தத்திலே நாங்கள் தொடர்ந்து செல்ல எங்களை கொடுக்கிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க.
கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.